ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்காரம். குலதெய்வம் என்னது அப்படிங்கிறது தெரியாததுனால நிறைய பிரச்சனைகள் வருது. கல்யாணம் நடக்கிறது இல்லை, வேலை கிடைக்கிறது இல்லை, குழந்தை பிறக்கிறது இல்லை. அப்படிங்கிற பிரச்சனத்துக்கெல்லாம் காரணம் குலதெய்வம் ஏது அப்படின்னு தெரியலை. அப்படிங்கிறதுனால நேர ஜோதிஷன்கிட்ட போய் அஷ்டமங்கல பிரச்சனம் வச்சுடுறா. அதுக்கு 50,000 1,00,000 அப்படின்னு ஜோதிஷா வாங்குறா. ஆனால் அதைவிட எல்லாம் பிரதானமான அந்த சுதர்மமான அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனம், அது மாதிரி பஞ்சாயதன பூஜை, இதெல்லாம் பிராமண குடும்பங்களில் நடந்துகிட்டு இருந்தது. அந்த பஞ்சாயதன பூஜையெல்லாம் கோவிலில் கொண்டு பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துட்டா. அதனாலேயாக்கம் வந்ததுன்னோ இல்லை, இந்த சந்தியாவந்தனம் பண்ணாததுனால. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா வேற என்ன பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணாதவா பத்துனா தீட்டில் எப்படி இருப்பாளோ அது மாதிரி ஆக்கம். சந்தியாஹீனஹா அசுஜர் நித்தியம் சர்வ கர்ம அனர்ஹசு. வேற ஒரு கர்மம் பண்ணுறதுக்கும் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அர்ஹதை இல்லை அப்படின்னு இருக்கு. அந்த சந்தியாவந்தனத்தையும் நிறைய பேர் விட்டுட்டா. ஆற்றுல இருந்த பஞ்சாயதன பூஜையும் கோவிலில் போயிடுத்து. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்பி இந்த குலதெய்வதா ஆராதனத்தினால தான் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்பி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெറ്റാன மார்க்கம் இம்மீடியட்டாக ஒரு ஜோல்சியன்ட்ட போயிடுறான். அந்த ஜோல்சியன் 4ஆம் பாவத்தை வச்சு சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபனான செவ்வாய் 12ல் மறைஞ்சுட்டார். அதனால குலதெய்வத்தோட பிரீதி இல்லை. உடனே அது 12ஆம் பாவமான அந்த கர்க்கடக ராசி ஜலராசி ஆனதுனால ஏதோ ஒரு குளம் இருக்குது, இல்லை நதி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் உள்ள தேவதை தான் குலதெய்வம். அது சுப்பிரமணிய சுவாமி ஆகலாம், பத்ரகாளி ஆகலாம். செவ்வாய் ஆனதுனால இப்படிலாம் ஆரம்பிப்பா ஜோதிஷா. செவ்வாய் கூட சுக்கரன் சேர்ந்தால் யக்ஷி ஆகலாம், இப்படியெல்லாம் சொல்லுவாள். உடனே அந்த கோவிலை அந்வேஷித்து ஓரோ ஊராக போக ஆரம்பிச்சுடுவாள். அங்கே போனாலும் பல கன்ஃபியூஷன். ஜோதிஷன் சொன்ன எல்லாம் இல்லை, குளம் இருக்குது கோவில் இல்லை, கோவில் இருக்குது குளம் இல்லை, இதெல்லாம் இருந்தானா அது கிருஷ்ணன் கோவிலாக இருக்குது. இப்படிங்கிற மாதிரி சம்சயம் தீராமல் இதுக்கு பறக்கையே போயின்னு இருக்கு. தெரியாத ஒரு தெய்வம் நம்மளை சோதனை பண்ணும் அப்படின்னு நம்ப முடியாது. நம்ம தெரிஞ்சுட்டும் ஆராதனம் பண்ணலை அப்படின்னா அது தப்பு இல்லை. அந்த தெரியாத தேவதையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆத்தியம் நம்ம குடும்பத்தில் உள்ளவாள்கிட்ட அந்வேஷிக்கணும். நம்ம தீவிரமாக அந்த தேவதை எது தெரியணுமானா நம்ம குடும்பத்தில் உள்ளவா தாயாதிகள்கிட்ட எல்லாம் கேட்டு, இல்லை நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருந்தவா வயசானவாள் இருந்தாளானா அவள்கிட்ட போய் இந்த மாதிரி எங்கள் ஆற்றுல எந்த குலதெய்வ ஆராதனை பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியுமா, இல்லை உங்கள் தாத்தாவை தெரியும், அவரோட அப்பாவை தெரியும், அவள் இந்த மாதிரி ஆராதனை பண்ணிட்டு இருந்தா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருக்குது, அதுதான் உங்களோட குலதெய்வம் அப்படின்னு அவள் சொன்னாளானா ரெஃபர் பண்ணாளானா அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வழியில் கண்டுபிடிக்க பார்க்கணும். இந்த பிராமணாவை பற்றி பார்த்தோம்னா அந்த ரிஷி பரம்பரை ஆரம்பித்த உடனே அந்த சமயங்களில் கோவில்களே இல்லை, அப்புறம்தான் கோவில் வந்திருக்கு. அதனால் இந்த க்ஷேத்திர ஆராதனம் வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த கிராமத்தில் இருந்திருக்காளோ அந்த கிராம தேவதையை கூட சொல்ல முடியாது. அந்த கிராம தேவதைக்கு அந்த காலத்தில் எல்லாரும் ஒரே கிராமத்தில் இருப்பா. பல கோத்திரத்தில் உள்ளவா பல குலத்தில் உள்ளவா அந்த கிராமத்தில் இருப்பா. அப்போது ஸ்மார்த்தாளான அந்த கிராமத்தில் சிவங்கோலும் இருக்கும். அந்த கிராமங்களில் நிறைய கிராமம் இருந்தானா அங்கே சிவங்கோவில் இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணன் கோவில், விஷ்ணு கோவில் இருக்கும், கணபதி கோவில் இருக்கும். அது அந்த அக்ரஹாரத்தை சேர்ந்து மட்டுமா உள்ள அந்த பிராமணா அதில் ஆராதனை பண்ணிட்டு இருப்பா.
அதில் மோஸ்ட்லி அது அந்த வைதிக பூஜை தான் நடக்கும். இல்லைன்னா அந்த ஆகம சாஸ்திர பிரகாரம் உள்ள பூஜை நடக்கும். பிராமண அக்ரஹாரங்கள்ல எல்லாம் அது வைதிக பூஜையாகத்தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்புறம் அந்த கிராமத்தோட எல்லை தேவதையாக எல்லா ஆள்காராலும் அங்கே ஆராதனை பண்ணுற மாதிரி, அங்கே எல்லா வர்ணக்காராலும் அங்கே பிராமணா தான் பூஜை பண்ணணுன்னே இல்லை. அது மாடனாக இருக்கலாம், யக்ஷியாக இருக்கலாம், அந்த மாதிரி உள்ள தேவதைகளாக இருக்கலாம். அதுதான் காவல் தேவதையாக எல்லை தேவதையாக இருக்கும். அந்த மாதிரி தேவதைகள் தான் நிறைய குடும்பங்களுக்கு பார்த்தானா குலதெய்வமாக இருக்குது. என்னன்னா இந்த விஷ்ணு, சிவன், கணபதி எல்லாம் பஞ்சாயத்தின பூஜையிலே ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் அல்லாமைக்கு கணபதி ஹோமம் பண்ணுவோம். அது மாதிரி உள்ள அந்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் எல்லாம் அல்லாமைக்கு நம்ம ஆராதனை பண்ணுறதுனால இந்த எல்லை தேவதைங்கப்பட்ட மாடன், யக்ஷி, இந்த மாதிரி உள்ள கருப்புசாமி இவாளுக்கெல்லாம் நம்ம ஆற்றுல பூஜை கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லாததுனால அந்த க்ஷேத்திரத்தில் போய் நம்ம ஆராதனை பண்ணோம். அப்போ அந்த கிராமத்திலேருந்து நம்ம விட்டு வந்தானாலும் வருஷத்தில் ஒரு நாள் போய் நம்ம அங்கே ஆராதனை பண்ணுவோம். அது நம்ம தான் பூஜை பண்ணணும் இல்லை, அங்கே உள்ளவா அந்த பிராமணேதராலோ பிராமணாலோ பூஜை பண்ணி தருவா. அங்கே போய் பிரார்த்திச்சுட்டு வருவோம். என்னென்னா அது எல்லை தேவதையாக இருந்து நம்மளோட குடும்பத்தை நிறைய பரம்பரையாக காத்து ரட்சிச்சிருக்கிறதுனால அந்த தேவதையை நம்ம போய் ஆராதனை பண்ணிட்டு வருவோம். நம்ம ஸ்ரேயஸுக்கு எல்லாம் காரணமாகும். அந்த மாதிரி எல்லை தேவதை இல்லாத கிராமங்களில் பிரதான தேவதையே அது எல்லாரும் ஆராதனை பண்ணுற மாதிரி உள்ள கிராமங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்கே வெங்கடாஜலபதியோ பெருமாளோ அது மாதிரி உள்ள சிவங்கோவிலோ அப்படி வரும்போது அந்த தேவதையும் குலதேவதையாக வரப்பட்டதான குடும்பங்களும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் குலதெய்வம் வந்திருக்கு. அது மோஸ்ட்லி எல்லை தேவதையாக இருக்கும். இல்லைன்னா அந்த எல்லை தேவதையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஒரு கிராமத்தில் எல்லாருமே ஒரு கிராமமோ, ஒரு கிராமம்னா படித்தவாக இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். கூட்டமாக படித்த பிராமணாக இருக்கிற இடத்துக்கு தான் கிராமம்னு பேர். அந்த கிராமத்துக்கு சைடில் நிறைய பிராமணேதரால் இருப்பா. அவள்லாம் அந்த கிராமத்துக்குள்ளே அந்த பிராமணாவை நிறைய சகாயித்து பல வேலைகள், மாடு இருக்கும், அது மாதிரி அவளுக்கு நெல் இருக்கும், அந்த ரீதியில் அவளெலாம் சகாயம் பண்ணி அவளை சேர்த்து கொண்டு போய் எல்லாருமா சேர்ந்து ஆராதனை பண்ணிட்டும் இருந்திருப்பா. அந்த பிராமணிக்கல் சிஸ்டத்திலேயே அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு க்ஷேத்திரம் வச்சு பிராமணா மட்டும் ஆராதனை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த ரெண்டு க்ஷேத்திரம், அதில் எல்லை தேவதை இருந்தானா அந்த மாதிரி உள்ள தேவதையோ, அது இல்லாதவாளுக்கு அந்த கிராமத்தில் உள்ள தேவதையோ தான் அப்புறம் குலதெய்வமாக வந்திருக்கு. அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு ஆராதனை பண்ணுறதுங்கிறது தான் கரெக்டு. அது ஜோதிஷபரமாக கண்டுபிடிக்கிறது, 4ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதுக்கு பறக்கோட போகிறது, அது ஒன்றும் தெரியலே. ஓகே, ஒரு ஜோதிஷன்கிட்ட போய் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஜோதிஷன் உடனே இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை ப்ராப்பராக கைட் பண்ணணும். அது ஒன்றும் இல்லைன்னா அவளுக்கு ஒரு சமாதானத்துக்கு வேண்டி ஜோதிஷம் வழி அது ஜாதகம் வச்சு கண்டுபிடிச்சே சொல்லலாம். அதுக்குன்னு அஷ்டமங்கல பிரശ്നം அப்படின்னு வைக்கப்போ என்னென்னா ஜாதகத்தை கொடுத்தாச்சுன்னா அண்ணாவோட ஜாதகம், அம்பியோட ஜாதகம், சித்தப்பா ஜாதகம், பெரியப்பா ஜாதகம், ஓரோ ஆளோட ஜாதகத்தை பார்த்து ஓரோன்னு சொல்ல வேண்டி வரும். இப்போ அதுலேருந்தே அதை வச்சு சொல்ல முடியாதுங்கிறது தெரியாது. அதனால அஷ்டமங்கல பிரശ്നം அம்பிடு குடும்பத்தில் உள்ள ஆளாம் கூப்பிட்டு வச்சு அப்படி சொல்லுறது அப்படிங்கிறது ஜோதிஷம் ஆரம்பிச்சுட்டான். அதுக்கெல்லாம் போகிறது, அதுக்கு லட்சக்கணக்குக்கு அதுக்கு சார்ஜ் பைசா வாங்குறான். அதுக்கெல்லாம் மிந்தி இந்த மாதிரி எல்லாம் அந்வேஷித்து தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு அதில் அதுக்கு மிந்தி இந்த நித்தியகர்மானுஷ்டானங்கள், சந்தியாவந்தனம், அது மாதிரி அந்த குழந்தைகள் சமிதாதானம் பண்ணுறது, ஒரு சிவபூஜை இருந்ததா இல்லை சாலிகிராம பூஜை இருந்தால் அதை என்னாச்சு, அதை திருப்பி எடுத்து பூஜை ஆரம்பிக்க முடியுமா, சின்ன ரீதியில் அனுஷ்டானங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வர முடியுமா, அதுவும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அந்த குலதெய்வ ஆராதனம் இல்லாதது மட்டும் இல்லாமக்கு நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணாமல் இருக்கிறது, ஷோடச கர்மா சரியாமல் செய்யாமல் இருக்கிறது, கர்ப்பாதானங்கள் மாதிரி உள்ள அந்த ஷோடச கர்மா செய்யாமல் போனது, இதெல்லாம் பிரச்சனைகளுக்கு காரணம் தான். குலதெய்வம் மட்டும் காரணம் அப்படின்னு ஜோதிஷா சொல்லுறதும் தப்பு. அவளும் இதெல்லாம் பண்ணுறது உண்டா அப்படின்னு கேட்கறது இல்லை. சாஸ்தாபிரதிக்கு போய்
சாஸ்தா ஆராதனை வந்தாச்சுன்னா ஒரு சாஸ்தாவும் நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணணும், சந்தியாவதனம் பண்ணணும் அப்படி சொல்கிறது இல்லை. அவரும் வேற இல்லாமோ தான் வரம் கொடுக்குறாரு. அப்படி இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுண்டும் சரியான രീതിയിൽ ജ്യോതിഷാളത്തെ மட்டும் പോകാമയ്ക്ക് ജ്യോതിഷത്തെ നമുക്ക് വേറെ ഒരു പരിഹാരവും ഇല്ലേ, നമുക്കൊരു സമാധാനം വേണമെങ്കിൽ அந்த ஜோதிஷன்ட்ட போய் ஒரு கைடன்ஸ் எடுக்கிறதுல தப்பில்லை. அவளும் அதை சரியாக எல்லாம் கவர் பண்ணிட்டு சாஸ்திரோக்தமாக வேணும் கைடு பண்ணுறதுக்கு. அல்லாமல் உடனே பிரச்சனை வச்சு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் കഴിയുമ്പോൾ சொந்தக்காராக வந்து சொல்லி இல்லை எங்களுக்கு அதுதான் ஆயிருந்ததுன்னு சொல்லி அப்போ இதை விடணுமா, புதிய குலதெய்வத்தை அக்செப்ட் பண்ணணுமா, இப்படியெல்லாம் போய் இருக்கிற ஒரு குலதெய்வம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தானா அதை மாற்ற போகப்படாது. இது இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லிட்டா அப்படின்னு ஜோதிஷாலை பார்க்க போகേണ്ട ആവശ്യമില്ലേ. இந்த மாதிரிയുള്ള കാര്യങ്ങൾ நம்ம അനുഷ്ഠാനങ്ങൾ നമ്മളോട് ஷோடச கர்மாக்கள் நித்தியகர்மானுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம்தான் குலதெய்வத்திட்டையும் கூட அதில் சேர்க்கணும். அதுதான் சரி. அப்படிங்கிறதுனால இதை சரியாக தெரிஞ்சுண்டு சரியான രീതിയിൽ പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരം தெரிஞ்சுக்கணும். நம்மளோட அனுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்ணணும், ஷோடச சம்ஸ்காரம் எப்படி பண்ணணும், அதனோட பிராதானியம் என்னங்கிறதுக்கு தான் இந்த பிராமண சம்ஸ்காரம் அப்படிங்கிற கோர்ஸ் ஆரம்பிக்கிறது. அதில் சேர்ந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டாலான உங்களோட அபிவிருத்திக்கும் ஸ்ரேயஸுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.